விக்கிரவாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைந்தது. அதற்கு ஒவ்வொரு தோழர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். மாவட்ட செயலாளர்கள் இருந்தார்கள், ஒன்றியம் நகரம் கீழே எல்லோரும் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டார்கள். அதே போல மதுரை மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக இருந்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக மதுரை மாநாடு திரும்பி பார்க்கும் தமிழ்நாடு இந்த மாநாடு இருக்கும். ஆகவே மாணவர்களுக்கு வரும்போது பாதுகாப்பாக வர வேண்டும். அதே போல் யார் அதற்கு அந்த வண்டிக்கு இன்சார்ஜ் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ பத்திரமாக அவர்களை வீட்டுக்கு எடுத்துச் வர வேண்டும் என்பதுதான் தலைவருடைய உத்தரவு. ஏனென்றால் நீங்கள் கண்டிப்பாக மதுரை மாநாட்டில் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அடுத்த ஒரு மீட்டிங் இருக்குது, தொடர்ச்சியா மீட்டிங் இருக்கிறதுனால எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாற்று சக்தி அன்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என கூறி மதுரையில் நடைபெறவுள்ள தவேக 2வது மாநாட்டிற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முத்தமிழையும் சங்கம் வைத்து வளர்த்த மதுரையில் தங்கள் கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயக போரில் அவர்களை வென்று தமிழக மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நமது குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்வதுதான் இந்த மாநாடு என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன்வைத்து நடப்பதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலம் அதிர மாநாட்டிற்கு தயாராவோம் என்றும் மாற்று சக்தி நாம் அன்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.